இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வெண்டைக்காய் தயிர் பச்சடி. அதை எப்படி பண்றதுங்கிறத இப்போ பார்ப்போம். வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்கு தேவையான சாமான்கள்: வெண்டைக்காய் 100 கிராம் எடுத்துட்டுருக்கேன். நல்ல பிஞ்சு வெண்டைக்காயாக இருக்கணும். தயிர் 1 கப்பு, அதாவது 200 மில்லி. தேங்காய் திருகல் 1 கப்பு. பச்சை மிளகாய் 1. உப்பு 1 டீஸ்பூன். தாளிக்க கடுகு 1 டீஸ்பூன். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண 1/4 லிட்டர் எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். வெண்டைக்காயை நல்லா அலம்பி தொடச்சிட்டு இதுமாரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். தயிரை நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் பச்சை மிளகாய் 2ஐயும் நல்ல நெய்ஸாக இதுமாரி அரைச்சி வச்சுக்கணும். இதுமாரி நல்ல நெய்ஸாக இருக்கணும். தண்ணி விடாத எருகலாக அரைச்சிக்கணும். இப்போ இதை இதில் மிக்ஸ் பண்ணணும். தயிரில் இந்த அரைச்சதை போடணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதில் உப்பையும் ஆட் பண்ணணும். இப்படி கலரும். அடுப்பில் எண்ணெயை வச்சு வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணணும். இப்போ பேனில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சதும் இந்த வெண்டைக்காயை அதில் போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சது வெண்டைக்காயை அதில் போடணும். இது வரைக்கும் ஜாகிரதையாக பொரிச்சு எடுக்கணும். இப்போ வெண்டைக்காய் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கு பாருங்க. இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுத்து எடுத்துடணும். ஃப்ரை ஆகிடுது வெண்டைக்காய் பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சி போச்சு. பெருங்காயம் பொரிஞ்செடுத்து கடுகு, இப்போ தாளிச்சாச்சு. இப்போ இந்த பொரிச்ச வெண்டைக்காயை இதில் போடணும். சர்வ் பண்ணுறதே போடணும். இதை சர்வ் பண்ணுறதே போட்டால் தான் இது கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். முன்னாடியே போட்டு வச்சுட்டாக்கா அது ஊறி போயிடும். அவ்வளோதாக டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. சர்வ் பண்ணுறதே இந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணி இப்படி ஒரு கலரை கலரிட்டு சர்வ் பண்ணணும். வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி. எப்படி இருக்கு பாருங்க. உடனே சர்வ் பண்ணும்போது இந்த வெண்டைக்காயோட கிறிஸ்பி இருக்கிறதும் தயிர் பச்சடியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி கமெண்ட் சொல்லுங்க. இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடியை நீங்கள் கலந்த சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். தேங்காய் சாதம், எள்ளு சாதம், கடலை சாதம், எலுமிச்சம்பழ சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். பருப்பு உசிலி பண்ணாலும் நீங்கள் மோர் குழம்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடியை பண்ணி தொட்டுக்கலாம். இந்த தயிர் பச்சடி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டாக நல்லாவும் இருக்கும். வெண்டைக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி டேஸ்ட் பார்த்து கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ரெசிபியில் மீட் பண்ணலாம்.